ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 12வது புக்ல இருந்து பொருளியல் பாடத்துல தேசிய வருவாய் பார்க்க போறோம். ஓகேங்களா? தேசிய வருவாய் பத்தி பார்த்தீங்கன்னா, அந்த பாடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க நெறைய போகும், வளவளன்னு போகும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமானத மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இத மட்டும் படிச்சாலே போதும் தேசிய வருவாய் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வளவளன்னு போகும். அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகேங்க. தேசிய வருவாய். தேசிய வருவாய் எனும் கருத்துருவை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குஸ்னெட்ஸ். ஓகேங்களா? சைமன் குட்ஸ்னெட். தேசிய வருவாய் எனும் கருத்துரு உருவாக்கியவர். ஓகேங்களா? சைமன் குஸ்னெட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க சாமுவேல்சன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பு இன்மை, பணவீக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஓகேங்களா தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாயின்னு சொல்றாரு தான் சாமுவேல்சன். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு இன்மை, பணவீக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு. ஓகேங்களா? தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் தேசிய வருவாய் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன். ஓகேங்களா? ஓகே. அது பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். தேசிய வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் அதாவது ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு. ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரும் பார்த்தீங்களா? அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஜிடிபி பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சென்டென்ஸ் வரும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்புன்னு வரும். இங்கே வந்து பண மதிப்பு. ஓகேங்களா? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு தான் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பு. ஓகேங்களா? மொத்த சந்தை மதிப்பு. ஓகேங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு. இங்க பார்த்தீங்கன்னா பணிகளின் பண மதிப்பு. ஓகேங்களா? இந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு. இங்க பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு. ஓகேங்களா? இது எப்படின்னா ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நிகர உள்நாட்டு உற்பத்தி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதில் வந்து தேய்மானத்தை கழிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஜிடிபியோட தேய்மானத்தை கழிச்சா அதுதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா தேசிய உற்பத்தி. ஓகேங்களா? மொத்த தேசிய உற்பத்தியை ஜிஎன்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் அதாவது ஜிடிபி தான் வரும். ஓகேங்களா? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பு, அங்காடி மதிப்பு ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? சந்தை மதிப்பு அல்லது அங்காடி மதிப்பு ரெண்டு ஒன்று தான். ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. இதுல பாத்தீங்கன்னா இதோட வெளிநாட்டு பண வருமானம் சேர்ப்பாங்க. ஓகேங்களா? உள்நாட்டு உற்பத்தியில பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வருமானம் சேர்க்க மாட்டாங்க. இதுவே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெளிநாட்டு வருமானம் சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட தேய்மானத்தை கழிச்சா அதான் நிகர தேசிய உற்பத்தி. ஓகேங்களா? அதுவே நிகர உள்நாட்டு உற்பத்தியில பாத்தீங்கன்னா ஜிடிபியில தேய்மானம் கழிப்பாங்க. இதே நிகர தேசிய உற்பத்தியில ஜிஎன்பியில தேய்மானத்தை கழிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் தேய்மானத்தை எப்படி சொல்றாங்கன்னா மூலதன நுகர்வு கழிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேய்மானத்தை மூலதன நுகர்வு கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் சொல்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் பார்த்தீங்கன்னா அனைத்து வழியிலும் எல்லா வழியிலும் பெறப்படுகிற மொத்த வருமானத்தை தான் தனிநபர் வருமானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனைத்து வழிகளிலும் இருந்தும் பெறப்படுகின்ற மொத்த வருமானத்தை தான் தனிநபர் வருமானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தலா வருமானம் பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் பை மக்கள் தொகை. அப்படின்னா ஒட்டுமொத்த தேசிய வருவாய்க்கு பார்த்தீங்களா, அதை கூட ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் வகுத்தா அதான் வந்து பார்த்தீங்கன்னா தல வருமானம். ஓகேங்களா? இது வந்து எல்லாரும் சராசரியாக வரும். ஓகேங்களா? தேசிய வருவாயை அளவிட 3 முறைகள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? தேசிய வருவாயை அளவிடறதுக்கு வந்து 3 வழிமுறைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி முறை, வருமான முறை, அப்புறம் செலவு முறை. ஓகேங்களா? 3 முறைகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3த்தையும் நீங்க கரெக்டா கணக்கு பண்ணா, அதாவது சரியா கணக்கிட்டா பார்த்தீங்கன்னா, உற்பத்தியும், வருமானம், செலவு 3 சமமா இருக்குன்றாங்க. ஓகேங்களா? 3த்தையும் சரியா கணக்கிட்டா 3 சமமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது 3 பார்த்தீங்கன்னா, தேசிய வருவாயை அளவிடும் 3 முறைகள். ஓகேங்களா? உற்பத்தி முறை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி முறைய சரக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உற்பத்தி முறைய சரக்கு முறைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு தயாரிக்கிறோம்னா சைடு பொருள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் சேர்த்து கரெக்டா கணக்கு பண்ணணும். இத பார்த்தீங்கன்னா. இது முறையில பார்த்தா சில பிழைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா. அழிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் பிழைகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல. இத வந்து எங்கெங்க பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, விவசாயம், சுங்கத் தொழில், கைவினைப் பொருட்கள் போன்ற துறைகள்லாம் இதில பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை. விவசாயம், சுரங்கத் தொழில், கைவினைப் பொருட்கள், உற்பத்தி தொழிலா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த
முறையா பயன்படுத்துவாங்க. தேசிய வரி எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, உற்பத்தி முறை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இத வந்து சரக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான முறை. வருமான முறை பார்த்தீங்கன்னா, காரணிகள் சம்பாதிக்கும் முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வருமான முறைய காரணிகள் சம்பாதிக்கும் முறை எனவும் கூறுவார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிழைகள் வர வாய்ப்பு இருக்குதா? ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பிழைகள் வர வாய்ப்பு கம்மி அதுல. ஏன்னா, ஒரு ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள். ஒரு வருஷத்துல சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு எல்லாத்தையும் கூட்டினா அது தேசிய வருவாய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேசிய வருவாய் கணக்கிடும் முறை. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாரிங்க, சின்ன சார்ஜர் இஷ்யூ. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, சந்தை விலை. ஓகேங்களா? சந்தை விலை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா சந்தை விலை என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. சந்தை விலை பார்த்தீங்கன்னா, காரணி செலவு கழித்தல் உதவித்தொகை. ஓகேங்களா? காரணி செலவு பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து உதவித்தொகை கழிச்சா பார்த்தீங்கன்னா, சந்தை விலை கிடைக்கும். ஓகேங்களா? அது இதே காரணி செலவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை விலை கூட உதவித்தொகையை கூட்டி மறைமுக வரியை கழிச்சா அது காரணி செலவு. ஓகேங்களா? சந்தை விலை கூட உதவித்தொகையை கூட்டிட்டு மறைமுக வரியை கழிக்கணும். ஓகேங்களா? மறைமுக வரியை கழிச்சா அது காரணி செலவு. ஓகேங்களா? அது வரும் பார்த்தீங்கன்னா, தேசிய வருவாயை பார்த்தீங்கன்னா, பொருளாதார கணக்கு அல்லது சமூக கணக்குன்னு சொல்லுவாங்க. தேசிய வருவாயை பொருளாதார கணக்கு அல்லது சமூக கணக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய வருவாய் கணக்கீட்டுல மூலதன லாபம் சேர்ப்பதில்லை. ஓகேங்களா? தேசிய வருவாயில இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கணக்கிடும் போது மூலதன லாபம் இருக்கு பார்த்தீங்களா, அது மூலதனம் இந்த சொத்து அதெல்லாம் வச்சு அதில் வர லாபத்தை சேர்க்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சொத்து ஒப்பந்தங்கள் இந்த உதவித்தொகைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயில சேர்க்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம், அதாவது ஓய்வூதியம், உதவித்தொகை, மானியம் போன்றவை தேசிய வருவாயில் சேர்ப்பதில்லை. ஓகேங்களா? எது சேர்க்க மாட்டாங்கன்னா மூலதன லாபத்தையும் அப்புறம் ஓய்வூதியம், உதவித்தொகை, மானியம் போன்றவை தேசிய வருவாயில் சேர்க்க மாட்டாங்களாம். ஓகேங்களா? அப்புறம் எடி மற்றும் பீகாக் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள்னு சொல்றாங்க அரசு என்பது. யார் சொல்றது பார்த்தீங்கன்னா, எடி மற்றும் பீகாக்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, பீகாக்ன்றவங்க அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பொருளாதார நலன் வந்து குறியீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவீத வருமானம் தான் அமைகிறா. ஓகேங்களா? பொருளாதார நலன் வந்து பொருளாதார நலனுக்கு பத்தி அதோட குறியீட்டு எண்ணாக தலைவீத வருமானம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, தேசிய வருவாய் கணக்கிடும் போது இயற்கை வளங்களின் இழப்பை தேசிய வருமானம் தேசிய வருவாயிலிருந்து கழிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்தீங்கன்னா நம்ம தேசிய வருவாயை வந்து ஈட்டுறதுக்காக ஒரு சில மலைகள்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வளத்தை வந்து குறைச்சிட்டே வரோம்ல நம்ம, அதெல்லாம் அதனால அதை வந்து கழிக்கணுன்றாங்க. ஓகேங்களா? தேசிய வருவாயில வந்து கணக்கிடும் போது அந்த இயற்கை வளங்களை கழிக்கணுன்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் தேசிய வருவாய். ஓகேங்களா? இதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேங்களா? தேசிய வருவாயில மீதியெல்லாம் தேவையில்லாத மாதிரி கண்டக்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஓகேங்க, போதும், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தமிழ் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.